அப்பா சம்யுக்தாவை கண்டுபிடிச்சிடுவேன்னு சொன்னாலும் என் பக்கம் நானும் ஏதாவது எஃபோர்ட் போட்டு அவளை தேடணும்லமா. அதான் சம்யுக்தா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கால் பண்ணி கேட்டுட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு தகவல் கிடைக்காமல போயிடும். சம்யுக்தாவின் மௌன மொழியை புரிந்து கொண்ட தீரன் உடனே தீப்தியின் கையை விலக்கிவிட்டு விடுவிடுவென்று சம்யுக்தாவை நோக்கி சென்றான். என் கூட ஆபீஸ்க்கு வரியா பேபி? அவள் உடனே அவனின் கையை பிடித்துக்கொண்டு சரி என்று தலையசைக்க அவளின் கையை பிடித்து அழைத்துச் சென்றான் தீரன். காரில் ஏறி அமர்ந்த தீரன் தனக்கு அருகில் இருந்த சீட்டின் கதவை திறந்து தீப்தி ஏறப் போகும் நேரத்தில் அவன் சம்யுக்தாவை அழைத்து அங்கு அமர வைத்தான். What the fuck is going here? யார் இவ? இவளுக்காக என்ன விலக்கி விடுறா இவன்? உனக்கு இன்னைக்கு இருக்குடி என்று மனதுக்குள் முணுமுணுத்துக் கொண்டு நின்றவளை காரினுள் அமர்ந்து கொண்டே அழைத்தான் தீரன். அவள் உள்ளே ஏறும்போது சம்யுக்தாவிற்கு சீட் பெல்ட்டை அணிவித்துக் கொண்டிருந்தான் தீரன். அவள் நெளியவும் நிமிர்ந்து அவளை பார்த்து தீரன் கண்ணடிக்க சம்யுக்தா உடனே சிரித்துக் கொண்டே ஜன்னல் பக்கம் திரும்பிக் கொண்டாள். இவை அனைத்தையும் பின்னால் அமர்ந்து கொண்டு கவனித்த தீப்தி சீட்டை கிழித்து எறியாமல் இருந்ததுதான் ஆச்சரியம். அந்த அளவிற்கு கோபத்தில் இருந்தாள். சிறிது நேரத்தில் அலுவலகம் வந்ததும் வாசலில் காரை நிறுத்தினான் தீரன். அவன் அவளின் சீட் பெல்ட்டை கழற்றும் முன்பே தானே அதை அவிழ்த்து விட்டாள் சம்யுக்தா. அவிழ்த்தது மட்டுமில்லாமல் அவனை பார்த்து பழிப்பு காட்டிவிட்டு காரில் இருந்து இறங்கினாள். ராட்சசி வர வர இம்ப்ரூவ் ஆகுறா. தனக்குள்ளே கூறிக்கொண்டே காரில் இருந்து இறங்கிய தீரனின் கையை பிடித்துக் கொண்டாள் சம்யுக்தா. அவனும் தன்னுடன் அழைத்து வந்த தீப்தியை மறந்தே போய்விட்டான். எதிரே ஃபைலை எடுத்து வந்த விஷ்ணு இரு பக்கமும் இரு பெண்களுடன் வந்த தீரனை பார்த்து விழிவெறித்து போய் நின்றான். இவர் என்னடா தீராத விளையாட்டு பிள்ளை விஷால் மாதிரி கெத்தா வராரு. அழகா இருந்தாலே இது ஒரு பிளஸ். ஐயோ, அவர் சொன்ன வேலை எதுவுமே முடிக்கவே இல்லையே. செத்தேண்டா இன்னைக்கு. விஷ்ணு முணுமுணுத்து விட்டு அவன் கண் முன்னால் நிற்காமல் ஓடி மறைந்து விட தீரன் உள்ளே நுழைந்த வேகத்திற்கு அங்கு பணிபுரிந்த ஊழியர்கள் அனைவரும் தீரனையும் அவனுடன் வந்த இரண்டு பெண்களையும் மாறி மாறி பார்த்தனர். அவன் ஒருவரை கூட திரும்பி பார்க்காது நேராக தன் அறைக்குள் சென்று அமர்ந்தான். பின்னாலேயே வந்த சம்யுக்தாவை காணாது அவள் எங்கே என்று பார்க்க அவளோ அந்த அலுவலகத்தையே சுற்றி சுற்றி பார்த்து கொண்டிருக்க எழுந்து சென்று அவளின் கையை பிடித்து இழுத்து கொண்டு உள்ளே சென்றான் தீரன். மே ஐ கம் இன் சோ? கதவை தட்டி கேட்டவளை அப்போதுதான் கவனித்தான் தீரன். ஓ, நீதானா? உள்ளவா. உள்ளே வந்த தீப்தி சம்யுக்தாவை கண்ணாலேயே எரிப்பது போல பார்த்தாள். உட்கார் தீப்தி. அட்லீஸ்ட் என் பேரையாவது ஞாபகம் வச்சிருக்கீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம்தான். என்னாச்சு தீப்தி? என்னென்னமோ பேசுற? நத்திங் தீரா, ஜஸ்ட் கிடிங். எனக்கு ஏதோ பிரசன்டேஷன் ஒர்க் இருக்குன்னு சொன்னியே, என்னதுன்னு சொன்னீனா நான் போய் பாப்பேன். யா, ஜஸ்ட் மினிட். வாசலை எட்டி பார்த்து விஷ்ணுவை அழைக்க அடுத்த கணமே அங்கு வந்து நின்றான் விஷ்ணு. எஸ் சார். வந்து நின்ற விஷ்ணு தீப்தியையும் சம்யுக்தாவையும் மாறி மாறி பார்த்தான். டேபிளில் இருந்த வெயிட் ஸ்டோனை சுழற்றி விளையாடிக் கொண்டிருந்த சம்யுக்தா அதை வேகமாக சுழற்றிவிட அது நேராக சென்று விஷ்ணுவின் காலில் விழுந்தது. வீச்சென்று கத்திக்கொண்டே காலை பார்க்க கால் அருகில் அந்த கல் கிடக்க விஷ்ணு சம்யுக்தாவை முறைத்தான். தீரன் சம்யுக்தாவை திட்டப் போகிறான் என்ற ஆர்வத்தில் அவனை பார்த்தாள் தீப்தி. பேபி, என்ன பண்ற? கேர்ஃபுல். உனக்கு ஒன்னும் அடிபடலையே. அதெல்லாம் எடுக்காத, சும்மாரு. அடிப்பட்டவனை விட்டுவிட்டு அடிப்பட வைத்தவளை எச்சரிக்கை செய்து கொண்டிருக்க விஷ்ணு குழப்பத்தில் தீரனை பார்த்தான். அடிபட்டது எனக்கு சார். அதான் நானும் யோசிக்கிறேன். அடிப்பட்டவங்களுக்கு என்னாச்சுன்னு கேக்குறத விட்டுட்டு கல்ல தூக்கி போட்டவளே கேர்ஃபுல்லா இருன்னு சொல்றீங்க. அவ தெரியாம தான் அப்படி பண்ணா தீப்தி. அவ ஒன்னும் வேணும்னு பண்ணல. அவளுக்கு எதுவும் தெரியல விஷ்ணு. ஃப்ரீயா விடுங்க. சம்யுக்தாவை நிமிர்ந்து பார்க்க அவள் தீரன் பேசுவதையே கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தாள். இருந்தாலும் தீரா, அவ லீவ் தி டாபிக் அண்ட் கோ டு யுவர் வொர்க் गाइस. வொர்க் என்னன்னு சொன்னா தானே செய்யலாம். அத கேக்கதான் இங்க வந்தேன். அவள் கடுப்பாக சொன்னதும் அவளை நிமிர்ந்து பார்த்தவன் அதே பார்வையை விஷ்ணு மீது திருப்பினான். விஷ்ணு, லுக், மதியம் ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொன்னீல, அதுக்கான பிரசன்டேஷனை தீப்தியை விட்டு ரெடி பண்ண சொல்லு. அண்ட் அதுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் அவங்களுக்கு கொடுத்துடு. எனக்கு முக்கியமான ஒரு ஒர்க் இருக்கு, நான் அதை பார்க்க போறேன். 1 ஹவருக்கு என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. தனது லேப்டாப்பை விரித்து வைத்து வேலையை தொடங்க விஷ்ணு முதலில் செல்ல
அடுத்து தீப்தியும் முகத்தை திருப்பிக் கொண்டு வேகமாக அந்த அறையை விட்டு வெளியேறினாள். மறுபக்கம், சரி ஓகே, அவளை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சா உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க சிஸ்டர். உங்களை டிஸ்டர்ப் பண்ணிருந்தா ஐம் சாரி அண்ட் ரெஸ்பான்ஸ் பண்ணதுக்கு தேங்க்ஸ். கவிஞ அழைப்பை துண்டிக்க அவளுக்காக எடுத்து வந்த காஃபி கப்புடன் அவளின் அரைவாசலிலேயே நின்றாள் அமுதா. நேத்தி கொஞ்சமாச்சு கண்ணை மூடி தூங்குனியா இல்லையா கவி? என்ன முகமே இப்படி வாடி போயிருக்கு? அப்பா சம்யுக்தாவை கண்டுபிடிச்சிடுவேன்னு சொன்னாலும் என் பக்கம் நானும் ஏதாவது எஃபோர்ட் போட்டு அவளை தேடணும்லமா. அதான் சம்யுக்தா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கால் பண்ணி கேட்டுட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு தகவல் கிடைக்காமல போயிடும். அப்ப உங்க அப்பா சும்மா சொல்றாங்கன்னு சொல்றியா? ஐயோ இல்லம்மா, நான் அப்படி சொல்ல வரல. நானும் அவங்களுக்கு என்னால முடிஞ்ச ஹெல்ப் ஏதாவது பண்ணலான்னு நினைக்கிறேன். தட்ஸ் இட். நானும் வேண்டாத சாமி இல்ல, ஆனா எந்த சாமியும் கண் திறந்து பார்க்கவே மாட்டேங்குது. அந்த கடவுளுக்கு கருணை கொஞ்சமாச்சு இருந்தா அவளை நம்ம கிட்ட நல்ல விதமா திருப்பி கொடுக்கணும். நீ இந்த காஃபியை குடிச்சிட்டு ரெஸ்ட் எடு. அமுதா அறையை விட்டு வெளியே செல்ல கவின்யாவும் அடுத்த தோழியின் எண்ணிற்கு அழைப்பு விடுத்தாள். இங்கோ தீரன் வேலை செய்யும் அழகை கண்ணிமைக்காமல் கன்னத்தில் கை வைத்து ரசித்துக் கொண்டிருந்தாள் சம்யுக்தா. அவனோ லேப்டாப்பை தாண்டி அவளை எட்டி பார்க்க அவள் இவனையே பார்த்து கொண்டிருப்பதை கவனித்தான். இவ என்னடா இப்படி பார்த்துட்டு இருக்கா? ரொம்ப போர் அடிக்குதோ? இவ பாக்குறத பார்த்தா இனிமே ஆபீஸ் பக்கமே வரமாட்டா போலயே. மனதில் புழுங்கிக் கொண்டே அவளை மீண்டும் பார்க்க இவன் மீது வைத்த வெளியை நகர்த்தாது பார்த்த வண்ணம் அமர்ந்திருக்க லேப்டாப்பை அவளுக்கு தன் முகத்தை மறைத்தவாறு வைத்துக்கொண்டு வேலை பார்க்க ஆரம்பித்தான். உடனே லேப்டாப்பை நகர்த்தி வைத்தவள் மீண்டும் கன்னத்தில் கை வைத்துக் கொண்டு அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். அவள் பார்வை அவனுக்குத்தான் என்னவோ போல இருந்தது. ஏய், என்ன அப்படி பார்த்துட்டு இருக்க? ஏன் என் மூஞ்சில ஏதாவது வித்தியாசமா இருக்கா என்ன? அவளின் பார்வைக்கான காரணம் புரியாமல் குழம்பி போய் அவளிடமே வினவினான். நாம வீட்டுக்கு. அவள் கேட்க தொடங்கும் போது பின்னால் இருந்து வந்தது தீப்தியின் குரல். தீரா, we are ready for the meeting. பட் இந்த பிரசன்டேஷன் மட்டும் கரெக்டான ஒன்ஸ் செக் பண்ணி சொல்லிட்டேனா ஐ ஃபீல் பெட்டர். அவன் அருகில் சென்று மடிக்கணினியை காட்டுவது போல நின்றவள் எதிரே அமர்ந்திருந்த சம்யுக்தாவையும் மிரட்டுவது போல பார்த்தாள். சம்யுக்தா இருவரும் ஒன்றாக நிற்பதை கவனித்தாலும் அவளின் பார்வை என்னவோ தீரனைத்தான் ஆக்கிரமித்திருந்தது. அவளின் சோர்ந்த முகத்தை கவனித்த தீரன் தீப்தியை விட்டு விலகி எழுந்து தன் கோட் சூட்டை சரி செய்து விட்டுக் கொண்டான். விஷ்ணுவை மீட்டிங் அரேஞ்ச் பண்ண சொல்லு, நான் இதோ வரேன். தீரன் சொன்னதை கேட்டதும் எரிச்சலாக தரையை ஓங்கி உதைத்துவிட்டு அந்த அறையை விட்டு வெளியே சென்றாள் தீப்தி. அவள் சென்றதும் சம்யுக்தாவின் அருகே சென்று அவள் தோள் மீது கை வைத்தான் தீரன். அவனின் கையை பிடித்து தள்ளிவிட்டவள் கோபமாக எழுந்து சென்று ஜன்னல் ஓரமாய் நின்று கொண்டாள். இங்கோ காலிங் பெல் சத்தத்தில் சென்று கதவை திறந்த வசந்தாவிற்கு அதிர்வாக இருந்தது வாசலில் நின்ற அந்த நபரை கண்டதும். கேளுங்க Falling for the Girl audio series உங்க குக்கு எஃப்எம் ஆப்ல. Download the app now.